வணக்கம் அவர்களை. இந்த வீடியோ நாங்கள் எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, முக்கியமான ஒரு விடயம் தான். இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் வந்து மாறிட்டுது. ஃபேஸ்புக், டிக்டாக் இந்த மாதிரியானது எல்லாம் வந்து அதிகமாக மக்கள் தங்களோட நேரத்தை வந்து செலவழிக்கிறாங்க. அப்போ இப்படி நேரத்தை செலவழிக்கிற நேரங்களில் வந்து தான் எங்களுக்கு வெளியில் தெரிய வரும். ஒரு மக்கள் வந்து ஒருத்தர் வந்து இப்படிப்பட்டால் அவர் என்ன மாதிரியா இருக்கிறார், அப்டேட்டாக இருக்காரா இல்லையா அப்படின்ற எல்லாமே வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கோ டிக்டாக்கோ இதில் பார்த்து தான் வந்து இப்போ எல்லாமே உலகத்தை தெரிஞ்சு கொள்கிறோம். உலகமும் எங்களை தெரிஞ்சு கொள்ளும், சமூகமும் எங்களை அப்படி தெரிஞ்சு கொள்ளும். நாங்கள் இவ்வளவு காலமாக பார்த்த விடயத்தில் என்ன அப்படின்னு சொல்ல, முக்கியமாக பரிசுக்குள்ள பார்த்த வரையுமே நிறைய தமிழர்களுக்கு வந்து ஒரு விடயம் தெரியல. என்ன அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு எமோஜிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் வந்து தெரியல. உண்மையான ஒன்று வந்து சிரிக்கிறது, இன்னொன்று வந்து மேல அழுகிறது. ஆனால் என்னோட தமிழர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இது தெரியாமல் மாறி தலகுகளாக அதை பாவித்து கொண்டிருக்கிறார்கள். இதால் நிறைய பேருக்கு சங்கடங்கள் கூட ஏற்படுது. முக்கியமாக சொன்னால் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு இறந்த பதிவு போடப்பட்டிருந்தா அதில் போய் இந்த சிரிச்சை எமோஜியை போட்டு விட்டுறாரு. அது உண்மையாக வேணுமென்று போடுறது இல்லை. ஆனால் வெளியில் பார்க்கப்படுதுன்னா வேணுமென்று போடுற மாதிரி தான் தெரியும். ஆனால் தெரியாமல் அதை போட்டு விட்டுறாரு. அது ஏன்னு சொன்னால் அவங்க அது அப்டேட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அது அழுகிறது அப்படின்னு நினச்சி கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது அழுகிறது அப்படின்னு நினச்சி அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறாங்க. சில பேர் அதில் கமெண்ட் பண்ணிடுவாங்க, ரிப்ளை என்ன இல்லை இப்படி போடாதீங்க, இல்லை பார்த்து சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையில் அது வேணுமென்று போடுறது சரியான குறைவு. அப்படின்னு சொன்னால் எதிரியில் அது வேறு யாராவது தான் அப்படி செய்வாங்க. இப்போ இயக்கம் சம்பந்தப்பட்ட பதிவுகளில் வந்து சிங்களர்கள் போடுறதா அப்படி போடுவார்கள். ஆனால் சிலது ஆதரிக்கிறார்கள் தமிழர்களே அப்படி போட்டுருவார்கள். காரணம் அவங்கள மாறி நிற்பாங்க. அதை அவங்க அழுகிற சோகமன் நினைச்சு சிரிக்கிறத போட்டு சோகமன் நினைச்சு கொண்டு போடுறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நினைச்சுன்னா அது சிரிக்கிற எமோஜி. அப்போ இதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. நாங்கள் பார்த்துருக்கு நிறைய இடங்கள்ல, எத்தனை இடங்கள்ல இயக்கம் சம்பந்தப்பட்ட இடங்களா இருக்கட்டும், வரலாறு மீட்கிற இடங்களா இருக்கட்டும், மீட்கப்பட்டு சொல்ற போற சோகமான இடங்களா எல்லாத்தையும் வந்து நிறைய பேர், ஒன்று ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் அந்த மாதிரி போட்டுருவாங்க. சரி, இதை வந்து தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. தெரிஞ்சாக்கள் வந்து தெரியாதவர்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. எப்பாவது போட்டா இதை போடாத, இல்லை ஏதாவது அவை நக்கல் அடிக்கிறத விட்டுட்டு இதுதான் விஷயம், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குடாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால்தான் அவங்க வந்து விளங்கும். இன்னொரு பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க சொல்றத விளங்குறதுக்குரிய அறிவோ இல்லை அந்த தகமையும் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறீங்கள. அதை நீ எனக்கு சொல்றது, நாங்கள் இப்படிதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி நாங்க பிடிச்ச இதுலயே நிக்கிறது. இப்படி நிக்கிற வந்து மற்றவனும் வந்து சொல்றதுக்கும் போற இல்லை. இப்போ ஒரு புலவிட்டா கூட இது மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையோட நீங்க புலவிட்டா வந்து உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்லி சொன்னா நீங்க அவனுக்குரிய மரியாதை கொடுக்க போறீங்க. அந்த அவனுக்கு தெரிஞ்சா அவன் சொல்ல போறீங்க. நீங்க அழிஞ்சு அப்படி இருக்கு மாதிரி அப்படியே இருப்பான், கல்லு மாதிரியே இருப்பான். இப்போ இங்கேயும் இது வந்து நிறைய இடங்கள்ல நடக்குது. சொல்றதே இல்லை. நானும் முறையா பாக்குறோம், நாங்கள் நிறைய இடங்கள்ல புலவர்றாங்க, இந்த ஸ்மைலிங் பதில் இந்த எமோஜியை போடுறாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் அப்படியே தெரியுது. யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நீங்க போடு, வாழ்க்கை ஃபுல்லாவே இப்படியே இருந்து மற்றவன் சிரிக்கிற மாதிரி இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரியே விடுறாங்க. இது உங்களுக்கு தான் வந்து இழுக்கு. தயவு செய்து அதை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். சாதாரணமாக ஒரு பொது விடயம், பெரிய வேலையே இல்லை. நீங்கள் நேர கண்ணை திறந்து பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும் இதில் எந்த எமோஜி எதுக்கு பாவிக்கணும் அப்படின்றது. அப்படியும் விளங்கலைன்னு சொல்லி சொன்னால் மற்றக்களை பார்த்தாவது நீங்கள் அதை வேறாக்கள்லாம் அதை கமெண்ட்ல பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து கூட நீங்கள் செஞ்சு வரலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒன்றுமே இல்லை, நீங்களும் அப்படியே இருக்க வேண்டியதான். தொடர்ந்து இப்படியே போட்டுக்கொண்டு இருங்கோ. நன்றி.